மக்களே சவுக்கு சங்கர் அவர்கள் ரீசெண்டா நிறைய இஷ்யூ பத்தி பேசியிருக்காரு. முக்கியமா இப்போ டெல்லியில போயிட்டு இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் அந்த மாணவர்களுடைய போராட்டம், சிஜேபியுடைய போராட்டம் அதை பற்றி பேசியிருக்காரு. மற்றும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு. அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுகள் என்பது ரீசெண்ட் டைம்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், அரசியல் பார்க்கக்கூடிய மக்கள் பெரிதும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய பேச்சு பார்த்துட்டு வராங்க. அவ்வளவு ஈர்ப்பு மிகுந்த பேச்சுகளாக இருக்கு. இப்ப ரீசெண்டா வரக்கூடிய காணொலிகள் எல்லாமே சவுக்கு சங்கர் அவர்களோடது. ரீசெண்டா அவர் என்ன பேசியிருக்காரு, சோ அவரு என்னென்ன சொல்லியிருக்காரு, அவர் ரொம்ப பிரீஃபா பெரிய வீடியோவா போட்டிருக்காருல, அது உங்ககிட்ட சுருக்கி அவர் இன்ட்ரெஸ்டிங்கா சில டாபிக்ஸ் பேசியிருப்பாரு இல்லையா, அதை எந்த அளவுக்கு சுருக்கி வேகமா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வணக்க மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் விவாதித்து இருக்கக்கூடிய டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் இப்ப டெல்லியில ஜந்தர் மந்தர்ல சிஜேபியின் மூலமாக போராட்டம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பற்றி விவாதிச்சாங்க. சோ அதுல அப்படி அவங்க அதை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் மாணவர்கள் மேல தடியடி நடத்தக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்க, நியாயமான முறையில நீட் இந்த வினாத்தாள்கள் கசிவின் காரணமாக அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சோ பிஜேபியே ஃபர்ஸ்ட் போராட்டம் நடத்தி ஆட்சி பிடிச்ச ஒரு கட்சி தான் அப்படின்ட்டு சில பேக் ஸ்டோரிஸ் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாங்க. சோ அதற்கு பிஜேபியில ஆட்சி எவ்வாறு பிடிக்கப்பட்டது, எந்த போராட்டத்தின் காரணமாக பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாருன்னா, அண்ணா ஹசாரே அப்படின்ட்டு பிஜேபியில ஒரு முக்கியமான ஒரு நபர் இருந்தாராம். சோ அவர் அந்த காலகட்டத்துல கரெக்டா காங்கிரஸுக்கு எதிராக போராட்டத்தை துவக்கி வச்சிருந்தாரு. சோ அப்போ முதல்வர் விஜய் அவர்கள் கூட கொடியை அசைச்சு அந்த போராட்டத்துல அவர் பங்காற்றினார் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் போராட்டம் என்பது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில நடந்தது இல்லையா, அந்த போராட்டத்தை பத்தியும் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருந்தாங்க. விவசாயிகள் அந்த போராட்டத்துல வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு அந்த போராட்டத்துல நடந்திருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும் சவுக்கு சங்கர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிஏஏ என்ஆர்சில சம்பந்தப்பட்டு சில போராட்டங்கள் என்பது நடந்தது. அந்த போராட்டங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்டு இருப்பதாக, சோ அதனால பிஜேபிக்கு இந்த போராட்டத்தை நடத்த விடாம பண்றதுல அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா இது சிஏஏ என்ஆர்சின்னு சொல்லும்போது இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டது. அதனால அவங்க அந்த போராட்டத்தை பெருசா ஆக்க முடியல அவங்க. பட் இப்போ நீட் தேர்வு லீக், இந்த நீட் தேர்வு வினாத்தாள் லீக், இந்த இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, இது ஜென்சி கிட்ஸால பெரிதும் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் ரொம்ப இப்போ வெகுண்டு எழுந்திருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸாம் கூட கரெக்டா நடத்த துப்பு இல்ல அப்படின்ற இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. நீட்டை ஃபர்ஸ்ட் நீட்டா நடத்தணும், இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே அந்த மாணவர்கள் போராடிட்டு வராங்க. சோ என்னதான் அந்த மாணவர்களை திருப்பி திருப்பி அடிச்சாலும் அவங்க திரும்ப வராங்க. ஆப்வியஸா நம்ம பார்க்க முடியுது இப்போ அந்த நீட் பிரச்சனை எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சோ என்ன அடிச்சாலும் மாணவர்களை இது கைவிடுறதா இல்ல, திருப்பியும் தான் போராடுறாங்க. சோ இதுக்கு சில சில விஷயங்களை சொல்றாரு சவுக்கு சங்கர் அவர்கள். அதாவது மோடி அவர் 2014 வெற்றி பெறும்போது இந்தியாவில பிரதமர் ஆகும்போது அப்ப இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் ஒரு ஹீரோவாக இருக்கலாம். பட் அப்போ அந்த டைம்ல பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே சின்ன பசங்க. சோ அவங்க எல்லாம் அந்த டைம்ல ஸ்கூல் போயிருப்பாங்க, சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு மோடி ஹீரோ ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொருட்படுத்துறார் சவுக்கு சங்கர் அவர்கள். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்களுடைய இஷ்யூ பத்தி கூட பேசுறாங்க. அதாவது 70களில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது நடந்தது. அந்த சமயத்துல நிறைய செய்தி சேனல்கள் இருக்கும் பாத்தீங்களா. சோ அந்த செய்தி சேனல்கள் ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு ஒரு முக்கிய பங்காற்றின. சோ நிறைய பேர் அந்த டைம்ல அந்த செய்தி சேனல்கள் நிறைய நியூஸை மோடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய நியூஸை போட்டாங்க. சோ அதற்கு பிறகுதான் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி கவிஞ்சு பிஜேபியுடைய ஆட்சி ஓரளவுக்கு மலர தொடங்கியது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இப்போ மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இந்த இஷ்யூவை எவ்வாறாக மடைமாற்றாங்கன்னா, இது சிஏஏ உடைய சதி, பாகிஸ்தான் பிளான் பின்னாடி இருக்கு அப்படின்ட்டு மாணவர்களுடைய போராட்டத்தை திசை திருப்பிட்டு இருக்காங்க. பட் எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தொடர்ந்து என்னென்ன பண்றாங்க, ஸோ டெல்லியில இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை பிளாக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டஸ்ட்டை பெருசா பெருசா ஆக விடாம தடுப்பதற்கு மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் நிறுத்துறாங்கன்றதை பத்தி கேள்விப்பட்டோம் இல்லையா. இப்போ அந்த பசங்க ஒரு சில விஷயங்களை பண்றாங்க. அதாவது பெட் ஷாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ளூடூத்தின் மூலமாக செய்திகளை அனுப்பக்கூடிய ஒரு வகையான செயலி. ஸோ வெறும் போன்ல ப்ளூடூத் மட்டும் இருந்தா போதும், நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணி மட்டும் இருந்தா போதும், செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற மாதிரியான ஒரு செயலியை நபர் உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ அது போன்ற செயலிகளை கூட பசங்க அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோட்டஸ்ட்ல. ஸோ என்ன பண்ணாலும் ஸோ பசங்களுடைய அந்த போராட்டத்தையும் அவங்களுடைய அந்த நோக்கத்தையும் தடுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிரச்சனை கடைசியில எங்க கொண்டு போய் விடும்னா, ஆட்சி மாற்றத்தின் பிரச்சனையாக தான் போய் விடியும். ஸோ ஸ்ரீலங்கால பார்த்தோம், வங்கதேசத்துல போய் பார்த்தோம், நேபாளில பார்த்தோம். இந்த வகையான பிரச்சனைகள் எக்ஸ்கலேட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான இஷ்யூல தான் கொண்டு போய் விடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபியை சார்ந்திருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர்கள், சிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வாங்க உட்கார்ந்து பேசலாம் அப்படின்ட்டு ஜேபி நட்டா அவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பதாகவும், அப்படி கூப்பிட்டு
அந்த சிஜேபி கட்சியில இருந்து வந்தவங்க ரொம்ப நேரம் அவங்களுடைய வீட்டுல வந்து வெயிட் பண்ணியிருந்ததாகவும், ஜேபி நட்டா அவர்கள் ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வரையும் தான் அவங்க கிட்ட வந்து பேசியிருப்பதாகவும் சில தகவல்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதனால விரக்தி அடைஞ்சிருக்கக்கூடிய சிஜேபி கட்சியை சார்ந்திருக்கிறவங்க இப்ப பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லும்போது, சிஜேபி கட்சியில இருக்கக்கூடியவங்க, உங்க வீட்டுக்கெல்லாம் நாங்க வர முடியாது, நீங்க வேணுமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வாங்க, இங்க வச்சு பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கடுப்பாய் பேசியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு அரசு இது போன்ற காரணங்களுக்காக இது தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி பதவி விலக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து அரசு முன்னெடுத்தால் அந்த அரசை வந்து பலவீனமான ஒரு அரசாக பார்க்கப்படும். அதனால்தான் பிஜேபி வந்து இந்த அளவுக்கு டைட் பிடிச்சிட்டு இருக்காங்க மாணவர்கள் போராட்டத்தை தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்றாரு, காங்கிரஸ்ல இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க நிறைய எம்பிஸ் வந்து அவங்க நினைச்சா தூக்குவாங்க. அதுக்குன்ட்டு சில எம்பிஸோடைய பெயர்ஸ் வரை எக்ஸாம்பிளுக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்றாங்க. சோ மாணவர்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும், கண்டிப்பா நிறைவேற்றணும், இல்லைன்னா இது வந்து பயங்கரமா எக்ஸ்கலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்போ இருந்ததை விட இன்னும் பெருசா எக்ஸ்கலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. விமானப்படையின் மூலமாக கூட அந்த நீட் எக்ஸாமின் வினாத்தாள்கள் என்பது கொண்டு செல்லப்பட்டிருக்குன்னா அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஓட்டை என்பது உங்களுடைய கவர்மெண்ட்ல வந்து இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். டெலிகிராம்ல கூட சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது போன்ற செயலிகள்ல கூட அது போன்ற லீக் ஆகிருக்கக்கூடிய அந்த வினாத்தாள்களை வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய டீம் வந்து நேற்றுக்கு வந்து விவரிச்சிருக்குங்க. சோ அவங்க முழுக்க முழுக்க ஜந்தர் மந்தர்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல இந்த நீட் குறித்து பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை சம்பந்தப்படுத்தியும் பேசியிருக்காங்க. அதுல என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டிஎம்கே வந்து இப்போ இந்த நீட் எக்ஸாம் பிரச்சனையை வந்து கையில எடுத்திருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா. சோ இந்த படத்தை வந்து எதிர்ப்பதற்காக தான் இவங்க வந்து இந்த நீட் எக்ஸாம் பிரச்சனையை வந்து கையில எடுத்திருக்காங்க. சோ அப்படி அந்த நீட் எக்ஸாம் பிரச்சனை கையில எடுத்தவங்க அதை பத்தி பேசுறாங்களான்னு பார்க்கும்போது போராடக்கூடிய இடத்துல போயிட்டு ஜனநாயகன் படத்தை வந்து பார்க்க கூடாது அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்களை தான் பேசிட்டு வராங்க. சோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எலெக்ஷன்ல வந்து நிற்கும் போது நீட்டு வந்து ரத்து செய்வோம் அது போன்ற விஷயங்களை வந்து டிஎம்கே அரசாங்கம் வந்து சொல்லிச்சு. வாக்குறுதியாக கொடுத்துதான் டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்தது. சோ அவங்க என்னதான் இந்த ப்ரோடக்ட கையில எடுத்தாலும் அது வந்து வேஸ்ட். ஏன்னா இவங்க வந்து 2021 இருந்து இதைதான் சொல்லிட்டு வராங்க, நீட்டை வந்து ஒழிச்சிருவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து இப்போ போராட்டத்தை வந்து முன்னெடுத்தா நீங்க தானே ஒழிக்கிறீங்க, நீங்க இப்போ வந்து எங்களை போராட சொல்றீங்க அப்படின்ட்டு டிஎம்கே வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முதல் கழித்தே நீட்டு தேர்வு ரத்து அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க மக்கள். அப்போ என்ன பண்ணாலும் வேஸ்ட் டிஎம்கே அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ ரீசெண்டா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விவரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு நேஷனல் பிரச்சனை. நேஷனல் லெவல்ல அவங்க அங்க இருக்கக்கூடிய வடக்குல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து எதனால் லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிதான் பிரச்சனை பண்றாங்க. ஆனா எங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து அனிதா அவர்களுடைய மரணத்தை வச்செல்லாம் நீங்க வந்து பேசியிருந்தீங்க, அழுதுங்க. சோ அவ்வளவு சலிச்சு போச்சு. சோ அதனால நீங்க என்ன பண்ணாலும் வேலையாகாது அப்படின்ற மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவர் வந்து பொருட்படுத்தியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல நீட் எக்ஸாம் சுப்ரீம் கோர்ட்டின் மூலமாக தான் நீட் எக்ஸாம் என்பது செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் ஃபுல்லா. அப்போ தமிழ்நாட்டுல மட்டும் அதை எப்படி ரத்து செய்ய முடியும், இது எப்படி கேன்சல் பண்ண முடியும்? அப்போ இது வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்களை வந்து கேள்விகளாக வந்து எழுப்பியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். அதுக்கப்புறம் அறிவு அவர்கள் வந்து ராப் சிங்கர் அறிவு அவர்கள் வந்து ரீசெண்டா நம்மளுடைய தலைமைச் செயலகம் தமிழ் தலைமைச் செயலகம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு ஒரு முழக்கங்களை வந்து எழுப்பி நீட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டு முறைகேடுகள் மாணவர்கள் மேல வந்து இப்போ தடியடி நடத்தினாங்க இல்லையா, இதெல்லாம் எதிர்த்து அறிவு அவர்கள் வந்து குரல் கொடுத்தாரு இல்லையா. அறிவு அவர்களை வந்து இதுல வந்து விமர்சனம் படுத்திட்டு வராங்க. அறிவு அவர்கள் வந்து 5 வருஷமா எங்க போயிருந்தாரு, அறிவுக்கு அப்ப எங்க போச்சு அறிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாங்க. உங்களுடைய நோக்கம் தான் என்ன? 5 வருஷமா நீங்க வந்து எதுவுமே பேசல, இப்ப விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே, இது என்ன கதை? ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல மார்த்தாண்டகன் அப்படிங்கிற இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காரு, விழா எலும்ப உடைச்சிருவோம், இழுத்து பூட்டி பாருடா அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் உரிமையில பேசியிருக்காரு சிஎம் அவர்களே. இந்த விழா எலும்பு உடைச்சிருவோம் இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தைங்க. ஒரு ஆளும் முதல்வரை பார்த்து எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதற்கு வந்து சப்போர்ட்டுக்கு வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் கேட்கிறேன், உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா படுதா? இதுக்கெல்லாம் எப்படி நீங்க வந்து சப்போர்ட்டுக்கு வரலாம்? அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன மாதிரியான வார்த்தைகள் அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை வந்து கேட்டிருக்காரு. ஸோ உங்க ஆட்சியில யூடியூபர்ஸ் எதனா தப்பா பேசினா கூட நீங்க வந்து அரெஸ்ட் செஞ்சிருவீங்க. ஆனா இந்த மாதிரி எலும்பு கிலும்பெல்லாம் உடைச்சிரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பேசினா முதல்வர் அவர்கள் வந்து இத்தகைய ஆக்ஷன் எடுக்காம வேற என்ன பண்ணணும் அவரு? ஸோ இத்தகைய ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா முதல்வர் அவர்கள் வந்து எடுக்கணும். ஸோ இவைதான் நண்பர்களே ஒரு ரொம்ப பெருசா பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்லணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் இது வந்து விட்டு போயிருக்கலாம், பட் முக்கியமான ஹிட் டாபிக்ஸை மட்டும் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு வேகமா முடிச்சிட்டேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.